விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ராகவம்பேட்டை எங்கள் ஊர். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் இதை செய்கிறோம். எங்கள் அப்பா செஞ்சார், இப்போ என் தம்பிங்க செய்கிறாங்க. அப்பா தாத்தாலாம் வந்து பெரிய சால் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ அதுக்கு தேவையில்லை. உரெல்லாம் கூட செய்வாங்க. இப்போ அது தேவையில்லை. தம்பிங்க சட்டி பானை செய்கிறானுங்க. அப்பா சட்டி பானை செஞ்சார். தம்பிங்க ஜாடி செய்கிறானுங்க. பூத்தொட்டி, ஜாடி, எல்லா ஐட்டம் செய்கிறானுங்க. இந்த செராமிக் ஐட்டம் எல்லாமே செய்கிறாங்க. மண்ணை முதல் நாள் ஊற வச்சு அப்புறம் பிசைஞ்சி அதை சக்கரத்தில் போட்டு செய்வாங்க. செய்து உள்ளே கல் வச்சு மேலே பலகை வச்சு தட்டுவாங்க. தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி செம்மண் பூசுவோம். செம்மண் பூசி இதுக்கு ஒரு இது வச்சு ஷைனிங் பண்ணுவோம். இந்த கொசு வலை வச்சு ஷைனிங் பண்ணுவோம். அப்புறம் சூளை போடுவோம். பானை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பானை கொஞ்சம் வியாபாரமே கிடையாது. வியாபாரம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஜாடியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பூத்தொட்டி தான் செஞ்சோம். பூத்தொட்டி செஞ்சுன்னு இருக்குள்ள அப்புறம் இப்போ மறுபடியும் பூந்தொட்டிக்கே அவ்வளோவா இப்போ வியாபாரம் கிடையாது. மறுபடியும் எல்லாமே மக்கள் வந்து இப்போ மண் பாத்திரம் தான் விரும்புகிறாங்க. ஜாடியை விட்டுட்டோம். இப்போ ஜாடி அதிகமாக செய்யறதில்ல. மண் பாத்திரம் மறுபடியும் மண் பாத்திரம் தான் செய்கிறோம். இப்போ வந்து எல்லாமே மக்கள் பானை எல்லாமே இப்போ விரும்பி கேட்குறாங்க தான். இப்போ விரும்பி கேட்குறாங்க, நாங்களும் விரும்பி செய்கிறோம். ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து செய்கிறோமே தவிர எங்களுக்கு மண், அதுக்கு முன்னே இருந்த மண் இப்போ கிடையாது. அப்போ இருந்த மண்ணெலாம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து மண் தான் சரியில்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து பானையும் சட்டி, இப்போ ஜக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாமே செய்கிறோம். இப்போ விற்பனைக்கு வந்து ஜக்கு, பாட்டில், தண்ணி போயா, சட்டி எல்லாமே இப்போ நல்லா வியாபாரம் நல்லா கேட்குறாங்க. நல்லாவும் போகுது. இடம் வசதி பத்தலை. ஒரு செட்டு மாரி போட்டு தரணும். அரசாங்கம் இதெல்லாம் உதவி பண்ணணும். ஒரு லோன் வசதி பண்ணணும். மண் வந்து இப்போ மெரிக்கிறது, இப்போ மண்ணெலாம் நிறைய அது கரைச்சி ஊற்றுறதுக்கு எங்களுக்கு மிஷினு தேவைப்படுது. மண் கரைக்க மிஷினு தேவைப்படுது. அதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணணும் எங்களுக்கு. நாங்கள் காய வச்சு அதை காய வைக்கிறோம். மறுபடியும் அதை கரைச்சி ஊற்றி செய்யறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சல்லடை போட்டு தான் கரைக்கிறோம். கரைச்சி ஊற்றி அதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மண் கரைக்கிற மிஷினு கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணணும். சூளை போட இடம் வசதி தேவைப்படுது. இப்போ வந்து புகைலாம் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க வேறு. அது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இடம் வசதி செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். நாங்கள் செஞ்சு கொடுத்தா இந்த தொழிலுக்கு எங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். எல்லாம் மறுபடியுமே சமைக்கிறதுக்கு சட்டியில் சமைக்கிறோம். மீன் குழம்பு வைக்கிறதுலேருந்து கறி குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே சட்டி தான் இப்போ கேட்குறாங்க. சட்டி பானை கேட்குறாங்க. அதே சமயத்தில் சிலிண்டரில் வைக்கிறதுக்கு ஜனம் பயப்படுறாங்க. சிலிண்டரில் வைக்கலாமான்னு. சிலிண்டரில் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் சாதம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் குழம்பு வச்சா சிலிண்டரும் அதிகமாக ஆகாது. யூஸ் பண்ணுறதுல சிலிண்டரே அதுக்கு வேலை கிடையாது. நம்ம எப்பயும் சமைக்கிற மாரியே தான் சமைக்கலாம். இப்போ அது இப்போ சிலூரில் இந்த அலுமினியம் பாத்திரத்தோட மண் பாத்திரத்தில் செஞ்சால் அவ்வளவும் உடம்புக்கு நன்மை. தயிர் பானை, தயிர் பாட்டு சின்னதாக செய்கிறாங்க. இப்போ நிறையா கிளாஸுங்க, டீ குடிக்கிற கப்பு, காப்பி குடிக்கிற கப்பு, இப்போ தட்டு கொண்டு இதிலே வாங்குறாங்க தான். இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால நோய் கிடையாது, எந்த வியாதியும் வராது கிட்ட. ஆனால் மக்கள் அதை புரிஞ்சிக்கணும். இப்போ அதுக்கு எடுத்தாலும் தீ அதிகமாகுது, இதில் கேஷ் ஆகுது, சிலிண்டர் அதிகமாக ஆகி போகுதுன்னு மக்கள் பயப்படுறாங்க. இதில் பயப்பட வேண்டியதே கிடையாது. எந்த சமையல் செஞ்சு வச்சாலும், காய்கறிலாம் சாம்பார் வச்சாலும் இதில் வச்சுருந்தா, நீங்கள் மீன் குழம்பு வச்சு இதில் சட்டியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 3 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம்.
அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இதே நீங்கள் ஒரு இந்த அலுமினிய பாத்திரத்தில் வச்சுட்டு பாருங்கள், மறுநாளே அந்த அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயே அந்த பாத்திரம் அப்படியே புள்ளி புள்ளியாக ஆகிடும். அது புள்ளி புள்ளியாக ஆகிறதுனால அதில் என்ன ஆகும், அது பூரா நீங்கள் அதான் வீணாக தான் போகுது அந்த குழம்பு. அதே சட்டியில் குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 9 பானை எடுப்பாங்க, 11 பானை எடுப்பாங்க. பொங்கலுக்கு எடுப்பாங்க. அது மேலே எல்லாத்துக்கும் மூடி போட்டு சட்டி, அரிகஞ்சட்டி, சின்ன சின்னதாக அரிகஞ்சட்டி எல்லாத்துக்கும் மூடி போட்டு தருவோம். அது 9 பானை 11 பானை இப்படிலாம் எடுப்பாங்க. 11 படி அரிசி வரைக்கும் பானை எடுப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு பானைக்கு நிறையா இப்போ பொங்கலும் போது ரொம்ப நிறையா வியாபாரம்லாம் நல்லா ஆச்சு. அதேமாரி இப்போ குழம்பு வைக்க சட்டி, சால் சட்டின்ற மாதிரி சட்டி வாங்குவாங்க. நல்லா பெருசாக தலா சட்டி மாரி சால் சட்டி இருக்கும். அப்போ குழம்பு வைக்க வாங்குவாங்க, கார குழம்பு வைக்க தனியாக வாங்குவாங்க, சாம்பார் வைக்க தனியாக வாங்குவாங்க. அதுமாரி அத்தனை விதம் சட்டிகள் சட்டியும் நிறையா அந்த அளவுக்கு அதை செஞ்சோம். கீரை கடையிற சட்டி எல்லாமே வாங்குவாங்க. அப்போ வந்து ஒரு அப்போ வந்து எங்களுக்கு வந்து அப்போ வந்து கணக்கு வந்து எண்ணிக்கைன்றது அரை வாடிக்கை அப்படி தான் சொல்லி கொடுப்போம். நாங்கள் அரை வாடிக்கை, முழு வாடிக்கை, கால் வாடிக்கைன்ற மாரி சொல்லி யானை எடுத்துன்னு போவாங்க. அரை வாடிக்கைன்றது வந்து ஒரு 20 ஜாமான் 25 ஜாமான்குள்ளே வரும். முழு வாடிக்கைனாக்கா அது ஒரு 40 யானை கூட எடுப்பாங்க. 40 யானை எடுப்பாங்க, 50 யானை கூட எடுப்பாங்க. ஒருத்தவங்களும் எல்லா பாத்திரமும் எடுப்பாங்க. அந்தமாரி எடுத்துன்னு போகக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்லா ஆச்சு. இப்போ வந்து அதே இதில் வந்து கல்யாண பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாண பாத்திரம் எடுத்தாலும் அப்பயும் 21 யானை எடுத்துன்னு போவாங்க. அப்போ வந்து சமைக்கிறதுக்கே, குழம்பு வைக்கிறதுக்கே, கல்யாணத்துக்கே அதுக்கு முன்னே தலா சட்டின்ற மாரி சால் சட்டி நல்லா பெருசாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. சாதம் வடிக்க பானை பெருசாக வாங்கின்னு போவாங்க. அதுக்கு உண்டான யானமும் எல்லாமே வாங்கின்னு போவாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு நல்ல எங்களுக்கு நல்ல பயன் ஒன்று தான் இருந்தது. நல்லா இருந்தது எங்களுக்கும். கல்யாண பானைலாம் இப்போ வந்து அதிகமான பானை கிடையாது, கம்மியாக தான் கொடுக்குறோம். முகூர்த்தத்துக்கு மட்டும் வாங்கின்னு போகிறாங்க. இப்போ அதே கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எங்களுடைய பொருளை எல்லோரும் வாங்கி கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து சட்டியில் வந்து குழம்பு வச்சா தீ இருக்காது. இப்போ வந்து சிலிண்டரை வந்து நீங்கள் சிலுவரில் வந்து ஆஃப் பண்ண உடனே நின்றுடும். ஆனால் மண் பாத்திரம் வந்து அப்படி நிற்காது. நீங்கள் இறக்கி வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் கொதி இருந்துன்னே இருக்கும். அதில் அந்த அளவுக்கு மண் பாத்திரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் கெடுதலை கிடையாது. அதேமாரி தோசை சுட்டிங்கன்னா தீயாது. அதில் வந்து தீச்சலுக்கே வேலை கிடையாது. சிறு தீயில் வச்சு நீங்கள் மட்டும் தோசை ஊற்றலாம். சிலிண்டரிலே வைக்கலாம். ஐயோ அடுப்பில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சிலிண்டரிலே வைக்கலாம். அதில் தோசை ஊற்றினாலும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எந்த தப்பும் கிடையாது, உடம்புக்கும் நல்லாயிருக்கும். வாணல்னா கடாயின்னு சொல்லுவாங்க, வாணல்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் இங்கே வந்து வாணல்னு தான் சொல்கிறோம். மெட்ராஸெல்லாம் வந்து கடாயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எது செய்யலாம், எது வடை சுடலாம், எல்லாமே செய்யலாம். அதனால் ஐயோ அது தீ இழுக்கும். இப்போ மக்கள் வந்து அதிகமாக சிலிண்டருக்கு வந்து ஐயோ இது வாங்கி வச்சா சிலிண்ட்ரு ஆயிடும்ன்றாங்க. அதனுடைய ஆகாது, அது நல்லாவே இருக்கும் சிலிண்ட்ரு. ஒரு ஈடு ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ளே தான் அந்த சிலிண்ட்ரு வந்து கொஞ்சம் தீ வாங்கும். மறுபடியும் அதில் வைக்கிறதுனால தீ இழுக்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. அதேமாதிரி தண்ணி பாட்டில் இப்போ வந்து நாங்கள் மூடி போட்டே தரோம். தண்ணி பாட்டில் அதுக்கு முன்ன ஒரு இது மாதிரி மட்டும் மூடி மட்டும் போட்டு கொடுத்தோம். இப்போ மூடியே போட்டு இப்போ நாங்கள் மண் பாட்டில் போட்டு செஞ்சு தரோம். அந்த ஜக்கு இப்போ ஒரு ஆஃபீஸெல்லாம் வச்சிக்கின்னு ஜக்கில் கூட ஊற்றி குடிக்கிறோம். டம்ளரும் தரோம், கிளாஸும் செய்கிறோம், தண்ணி குடிக்க கிளாஸு செய்கிறோம், டீ கப்பு செய்கிறோம். மண் பாத்திரத்தை எல்லோரும் வாங்குங்க, எல்லோரும் உடம்புக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கும் நல்லது. அந்த காலத்தில் வாங்குறவங்க எல்லோரும் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டவங்க எல்லோரும் நல்லா 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எங்கள் பாட்டியே 110 வயசு வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் நான் அப்போல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு வேறு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேறு
அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குகிற பாத்திரத்தில் எங்களுக்கும் வாங்கி பயனடைங்க. அதிகமாக இந்த பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க. அதனால் உங்களுக்கும் தீமை தான். பெரும்பாலும் பார்த்தா உங்களுக்கும் தீமை, அது நாட்டுக்கும் தீமையாக தான் இருக்குது. மண் பாத்திரத்தை எங்கே போட்டு உடைச்சாலும் அதனால் ஒன்றுமே கிடையாது. உடஞ்ச ஓடு எங்கே கிடந்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. மண்ணில் மறுமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.